ஹலோ ஜூனியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது யூரோப்பியன் ஹிஸ்ட்ரியில் ஒரு வெல் நோன் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெவல்யூஷனரி மூமெண்ட் ஃப்ரான்ஸில் 1789 இருந்து 1799 வரை ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்குது. இந்த மூமெண்ட் 1789 ஸ்டார்ட் ஆகி நெப்போலியனோட கொலையோட முடிஞ்சிருக்குது. ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனோட மெயினான காசு என்ன அப்படின்னா, காமன் பீப்புளுக்கு எந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இல்லை. காசஸ் ஆஃப் தி ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனால என்னென்ன காசஸ்லாம் இருந்திருக்கு அப்படின்னா, கிங் லூயிஸ் 16 வந்து அங்கே உள்ள காமன் பீப்புளை வந்து ஒழுங்காக ரூல் பண்ணல, அதாவது அந்த காமன் பீப்புளை டேக் கேர் பண்ணிக்கல. இதனால் அங்கே நிறைய பஞ்சம் இருந்திருக்குது. அந்த நாடு ஃபுல்லுமே ரொம்ப பீப்புள் வந்து சஃபர் ஆகிருக்கிறாங்க. அந்த கிங் இருக்கார் இல்லையா, அவர் புவர் பீப்புள்கிட்ட நிறைய டேக்ஸ் கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு நிறைய டேக்ஸஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. லோ கிளாஸ் பீப்புளுக்கு கொஞ்சமாக தான் ரைட்ஸ் இருந்திருக்கு. எல்லாருமே லோ கிளாஸ் பீப்புளாக இருக்கிறவங்க லோ கிளாஸ் பீப்புளாகவே தான் கடைசி வரை இருந்திருக்காங்க. அவங்கள எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. அந்த கிங் ரூல் பண்ணுற அந்த நாட்டில் எவ்வளோ பஞ்சம் இருந்தாலும் கிங் லூயிஸ் 16 வந்து பேலஸை விட்டு வெளியே வராமல் மக்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்காம அவர் சுயநலமாகவே ஆட்சி செஞ்சுருக்கிறாரு. பிகினிங் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பாஸ்டைல் அப்படிங்கிற ஒரு பிரிசனை உடைக்கிறாங்க. எப்போ அப்படின்னா 14th ஜூலை 1789. அதுக்கப்புறம் கிங் லூயிஸ் 16 இருக்கார் இல்லையா, அதாவது இங்கிலாண்டை ரூல் பண்ணுற கிங் லூயிஸ் 16, அப்புறம் அவரோட ஒய்ஃப் 2 பேரோட தலையையுமே வெட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் நெப்போலியன் எம்பரரா ஆயிடுறாரு. எப்போ நெப்போலியன் எம்பரரா ஆகுறாரு அப்படின்னா, மே 1804 மேல எம்பரர் ஆன நெப்போலியன் 1815 நடந்த பேட்டில் ஆஃப் வாட்டர்லூ அப்படிங்கிற ஒரு வார்ல லார்ட் வெலிங்டன் அப்படிங்கிறவங்களால தோக்கடிக்கப்படுறாரு. இந்த பேட்டில் ஆஃப் வாட்டர்லூ அப்படிங்கிற வார் கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் கண்டினியூவா நடந்திருக்குது. ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் இங்கிலாண்டோட சோசியல் லைஃப்ல நிறைய இம்பாக்ட்ஸை கிரியேட் பண்ணுது. என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் நேஷனல் டெப்ட். 1815 நடந்த பேட்டில் ஆஃப் வாட்டர்லூ கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் நடந்தது இல்லையா, அந்த வார்க்காக மட்டுமே 1 பில்லியன் ருபீஸ் வந்து அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய மணியை வேஸ்ட் பண்ண காரணத்தினால இங்கிலாந்தில் உள்ள பீப்புள் எல்லார்ட்டையுமே நிறைய டாக்ஸஸ் வந்து கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வார்னால கோல், அயன் ரேட் எல்லாமே ரொம்ப கம்மியாயிருச்சு. இந்த வாரோட தாக்கம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, 500,000 சோல்ஜர்ஸ், சாய்லர்ஸ் எல்லாருமே அவங்களோட ஜாப்ஸை வந்து இழந்துட்டாங்க. 20 இயர்ஸ் ஆஃப் வார்ல யூரோப்பியன் கான் எதையுமே அவங்க இங்கிலாந்துக்கு இம்போர்ட் பண்ணல. இதனால கானோட பிரைஸ் எல்லாமே ரொம்ப ஹையாக ஆரம்பிச்சிருச்சு. இதனாலதான் கான்லா ஆக்டை வந்து பாஸ் பண்றாங்க. எப்போ அப்படின்னா 1816. இந்த மாதிரியான காரணங்களால மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாருமே ரொம்பவே சஃபர் ஆகுனாங்க. பிரைம் மினிஸ்டர் ராபர்ட் பீல் அப்படிங்கிறவரால 1846 கான்லா வந்து அபாலிஷ் பண்ணப்பட்டுச்சு. இது எல்லாம் தான் இங்கிலாந்தோட எக்கனாமியை எப்படி ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் டேமேஜ் பண்ணுச்சு அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் மினி ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் என்ன அப்படின்னா, மான்செஸ்டர் மேசேக்கர். இங்கிலாண்டில் ரொம்ப கம்மியான சேலரி கொடுத்து ஹையான டாக்ஸஸ் கலெக்ட் பண்ணதுனால இங்கிலாந்து ஃபுல்லாகவே நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட்ஸ் தான் இருந்திருக்கு. இந்த மாதிரியான காரணங்களால் அங்கே வந்து ரியாட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது. இந்த மாதிரி கலவரங்கள் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரேட்டர் ஹண்ட் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை சென்ட் பீட்டர்ஸ் ஃபீல்ட் அப்படிங்கிற பிளேஸில் வச்சு அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ஈவெண்ட்டை தான் பேட்டில் ஆஃப் பீட்டர்லூ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு பேர் தான் மான்செஸ்டர் மேசேக்கர். இந்த ஈவெண்ட்டோட 11 பேர் இறந்து போயிருக்காங்க, 600 பேர் காயப்பட்டிருக்காங்க. இது புவர் பீப்புளை ரொம்ப அஃபெக்ட் பண்ண காரணத்தினால தான் பார்லிமெண்டரி ரிஃபார்ம் பில் வந்து 1832 பாஸ் பண்ணாங்க. 1805 ஒரு வார் நடக்குது. என்ன அப்படின்னா, த பேட்டில் ஆஃப் டிராஃபல்கர் அப்படிங்கிற ஒரு வார் நடக்குது. இதுல வின் பண்ணது யார் அப்படின்னா, லார்ட் நெல்சன். த இம்பாக்ட் ஆஃப் தி ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் ஆன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் ஒரு இம்பாக்டை ஒரு 3 இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் கிட்ட கிரியேட் பண்ணியிருக்குது. அந்த ரைட்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா, எட்மண்ட் பியூர்க், தாமஸ் கார்லைல் அண்ட் வாட்ஸ்வொர்த். எட்மண்ட் பியூர்க் வந்து ஒரு புக் எழுதுறாங்க. அந்த புக்கோட நேம் என்ன அப்படின்னா, ரெஃப்ளெக்ஷன் ஆன் தி ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். எட்மண்ட் பியூர்க்கோட பாயிண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அகெயின்ஸ்டா தாமஸ் பைன் வந்து ஒரு புக் எழுதுறாங்க. அந்த புக்கோட நேம் என்ன அப்படின்னா, ரைட்ஸ் ஆஃப் மென். இந்த ரைட்ஸ் ஆஃப் மென் அப்படிங்கிற புக்கை எட்மண்ட் பியூர்க்கு ரிப்ளேவா தான் தாமஸ் பைன் வந்து எழுதியிருப்பாங்க. 1837 ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு புக்கை தாமஸ் கார்லைல் வந்து எழுதியிருப்பாங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஃப்ரெஞ்ச் கிங்குக்கு இது எல்லாமே தேவைதான். ஏன் அப்படின்னா, அவர் வந்து புவர் பீப்புளை ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்காரு, அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. ரொமான்டிக் போய்ட்டான வாட்ஸ்வொர்த் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனை பற்றி எழுதியிருப்பாங்க. என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா, பிளிஸ் வாஸ் இட் இன் தட் டோன்ட் டு பி அலைவ் பட் டு பி யங் வாஸ் வெரி ஹெவன் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. எ டேல் ஆஃப் 2 சிட்டிஸ் அப்படிங்கிற நாவலில் பேக்ரவுண்டாக ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனை பற்றி ஆட் பண்ணியிருப்பாங்க. யார் அப்படின்னா, த விக்டோரியன் நாவலிஸ்ட் டிக்கன்ஸ், அதாவது சார்ல்ஸ் டிக்கன்ஸ். இவங்க எல்லாரும் தான் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனை பற்றி அவங்களோட தாட்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிறாங்க.